ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த க்ரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் நேற்று நல்ல ஒரு சைட்வேஸ்லேயே முடிஞ்சுட்டான். ப்ரீவியஸ் டேவோட லோவில் ஒரு சின்ன சப்போர்ட் நம்மளோட S1 அந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் ஆரம்பித்தான். அங்கேருந்து அப்படியே ஒரு நல்ல சைட்வேஸு. நம்ம சொல்லியிருந்த மாதிரி 800க்கு கீழே பிரேக் பண்ணவே இல்லை. 800 கீழே பிரேக் பண்ணி ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சிருந்தா மட்டும்தான் மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் போயிருந்திருக்கும். அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி மேலே ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லேயுமே ஸ்டாப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதை கரெக்டாகவே நடத்திட்டாங்க. ஓகே, இப்போ இந்த லெவல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,073, 22,999, 22,850, 22,776. இதுதான் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ். நம்ம நேற்றுக்கு உண்டான லெவல்ஸை என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணது அப்படின்றத கேட்டிருந்தோம். சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்ட்ரைக் லைவில் மார்க்கெட் அந்த ஏரியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் நேற்று இருந்த ப்ரீமியம் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா என்ன நடக்குது, இல்லைன்னா என்ன நடக்குது, ப்ரீமியம் அந்த ப்ரைஸை விட அதிகமாக இருந்ததுன்னா லைவில் என்ன நடக்குது, அந்த ப்ரைஸை இது ஸ்பாட் இந்த லைனர் மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஒருவேளை அந்த ப்ரைஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த லைன்ஸை மீட் பண்ணும்போது. ஓகே, இதை தாண்டி இப்போ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் நமக்கு ஓகே ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் இன்றைக்கி ஆக்டிவ் ஆகிற போகிற இந்த ஸ்ட்ரைக் இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 850க்கு கீழே நின்னாலுமே 850க்கு கீழே ப்ரீமியத்தோட சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னாவே மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்பில் பார்த்தீங்கன்னா 23,200 இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது தான் ப்ரீமியம் சப்போர்ட், அதுக்கு மேலே கிடைக்கும் போது தான் செல்லர் எக்ஸிட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வருவான். அது வரைக்குமே அவன் பொசிஷனை முழுசாக க்ளோஸ் பண்ண மாட்டான். அவன் எக்ஸிட் பண்ண வேண்டிய சூழல் வராது. இந்த 22,850 இதுக்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் செல்லருக்கு அந்த ஸ்ட்ரைக் சொந்தம் இல்லைன்னு மாறி அவன் எக்ஸிட் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஓகே, இதுதான் ப்ரீமியம் சொல்கிறது. நமக்கு கரெக்டாக S1ம் அதே ப்ரைஸில் தான் நிற்கிது இன்றைக்கி. நல்லது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னைய ஸ்ட்ரைக் என்ன, இன்னைய ப்ரைஸ் லெவல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.